நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் கல்யாண மாலை பிசினஸ் கான்க்ளேவ் வையத் தலைமைக்குள் சாதனையாளர்களின் சரித்திரம். அடுத்து பலத்த கரகோஷத்தோட அடுத்த ஸ்பீக்கரை கூப்பிடலாம். இவங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது நாங்கள் சொன்னோம் மேம் கிட்ட, இது ரொம்ப சின்ன பொண்ணாக கூப்பிட்ருக்கோம் மேடம். பட் அவங்க சொன்னாங்க இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்குலாம் வயசாகிருக்கு அப்படின்னாங்க. சரி, நான் சில பேரை ஏமாற்றுவாங்க தெரியுமா, 1962 எடுத்த ஃபோட்டோ தான் ப்ரொஃபைல் பிக்சராக இன்றைக்கி வச்சுக்கிட்டு சுற்றுவாங்க. ஓகே, அதனால் நான் இன்றைக்கி கடலூரில் வரும்போது நான் முடிவு பண்ணேன், இந்த பவி ரமணி சங்கர் இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோன்னு. ஆனால் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே தான் இருக்காங்க இங்கேயும். ஷீ இஸ் அன் எஜுகேஷனிஸ்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர். இந்தியாவின் தலை சிறந்த எக்கனாமிக்ஸுக்கு ரொம்ப பெயர் போன லேடி ஸ்ரீராம் காலேஜ் டெல்லியில் யூஜி படிச்சிருக்காங்க. இவங்க குடும்பத்திலே இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை லீஸுக்கு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்டர்ஸ் இன் எஜுகேஷன் ஃப்ரம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. அவங்க இந்த கடந்த 17 வருஷத்தில் ஷி ஹஸ் ஃபவுண்ட் அண்ட் லெட் மெனி இனோவேட்டிவ் வெஞ்சர்ஸ் இன்க்ளூடிங் ஃபின்டெக்ஸ், சாஸ், ஸ்டார்ட்-அப்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக அவங்க பண்ணுற வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 50-60 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல், அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி சோல்ஃபுல் அப்படின்ற ஒரு மைக்ரோ ஸ்கூல் இனிஷியேட்டிவை ரன் பண்ணிட்டு இருக்காங்க பவி ரமணி சங்கர். உங்களுடைய பலத்த கரகோஷத்தோட லெட்ஸ் இன்வைட் பவி ரமணி சங்கர். காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில். தேடுவதை நிறுத்துங்க, தேர்ந்தெடுத்து மகிழுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கல்யாண மாலைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். ரொம்ப அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணார் என்ன சுஜித் சார், ஸ்கூலெல்லாம் ரன் பண்ணுறேன்னு. பட் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஆக்சுவலி என் ஸ்டோரி என்னென்னா, எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்காது. நான் ஆட்டோவில் போகும்போது சோகமாக போவேனா, திரும்பி வரும்போது அப்படியே முகலாம் மலர்ச்சியாக வருவேனா. இதை எங்கள் அம்மா டெய்லி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, இது மட்டும் இல்லை, நிறையா பசங்க இப்படி தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க சந்தோஷமாக ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேங்க. ஸோ அந்த ஸ்கூல் இன்றைக்கு வரைக்கும் கடலூரில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்கூல் நேம் இஸ் அக்ஷர வித்யாஸ்ரம். இப்போது சிகே ஃபேமிலி நிறையா சொல்லியிருப்பாங்க. நான் என்னோட லேர்னிங் இந்த சிகே ஃபேமிலியில் மல்டிபிள் பீப்புள் கிட்ட நான் என்ன கற்றுக்கிட்டேன் என்னோட லைஃப் டைமில் அப்படின்றத ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். முதல்ல நான் இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு, இந்த ஸ்கூல் ஒரு வித்தியாசமான ஸ்கூல். அந்த குழந்தைங்க சந்தோஷமாக, அது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. அவர் சொன்னமாக நான் லேடி ஸ்ரீராம் காலேஜ் போயிட்டு சரி வேறு வழியில் போல இருக்குது, நம்மளும் பிஸ்னஸ் தான் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் இறங்கி ஆரம்பிச்சது. பட் மெதுவாக என்னோட இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்ச அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட போய் நான் சொன்னேன், அம்மா எனக்கு ஸ்கூலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ஸ்கூல் ரன் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மா சரி 22 வயசில் ஒரு பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னா சரி ஓகே அதை இன்டர்னாக சேர்த்துப்போம், அதுக்கு நம்ம மென்டர் பண்ணுவோம் அப்படின்லாம் பண்ணாமல் சரி ஓகே ரன் பண்ணுறியா, சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 20-30 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அந்த ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல் அப்படியே எடுத்து கொடுத்தாங்க, சரி ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி. தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வயசில் நான் இதில் ஒரு ஐ திங்க் எவ்ரி சிங்கிள் ஸ்டோரியில் ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜ் இருக்குது, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அதாவது ஒரு தொழில் ரன் பண்ணுறதுக்கு அந்த வயசில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்பா அம்மா பிஸ்னஸோ இல்லை சொந்தமாக வந்ததோ உயிரை கொடுத்து வேலை செய்யுங்க. ஏன்னா முதல் நம்ம பண்ணுற தொழிலில் நம்ம கற்றுக்கிற அளவுக்கு வேறு எதுலேயுமே கற்றுக்க மாட்டோம். கிவ் இட் யுவர் ஆல். அப்பா அம்மாவுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எப்போ கொடுக்குறோமோ பசங்க அப்போ தான் எடுத்துப்பாங்க. ஐ திங்க் இட் இஸ் அ பர்சனல் லேர்னிங். எங்கள் ஸ்கூல்லையும் சரி, எங்களோட அனைத்து ஸ்கூல்லையும் பசங்களுக்கு அதனால தான் நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்போம். ஒரு கேஃபே ரன் பண்ணுறதுலேருந்து, ஸ்கூலோட கேன்டீன் ரன் பண்ணுறதுலேருந்து, ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பீட் இன் அக்ஷரா ஆர் பீட் இன் சிகே ஸ்கூல், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல்வேஸ் கிவன் டு சில்ட்ரன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை மதர். அப்படியே ஒரு அசால்ட்டாக எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராது, எவ்வளோ நாள் தூங்காமல் இருந்திருக்கேன் நான். ஐயோ என்ன பண்ணுறது, அடுத்த நாள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சம்யுக்தா சொன்னாங்க 12 மணி நேரம் வேலை செய்வோம். அந்த மாதிரிலாம் உருண்டு போய் 2 வேலை செய்கிறதுக்கு எங்கள் அம்மா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அது ஐ தேங்க் ஹர் அண்ட் ஐ தட்ஸ் சம்திங் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹர். அடுத்து பார்த்தீங்கன்னா
எங்கள் தாத்தா சின்னி கிருஷ்ணன் நானும் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவரை பற்றி ஒரு புக் எழுதினாங்க. அதை ரீசெண்டாக ஆக்சுவலி நான் படித்தேன். அப்போ தான் ஏன்னா நான் அவரை பார்த்ததில்ல, அவரை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், பட் நேரில் பார்த்ததே கிடையாது. ஒரு சாப்டர்லேருந்து அவர் என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அப்பப்போ அந்த லிஸ்ட்டை படித்து முடிக்கிறதுக்குள்ளே அதில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பெரிய விஷயம் பண்ணியிருந்தார். பட் அதில் ஆச்சரியமான விஷயம் எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, அவர் ஸ்டிக்கர் பொட்டுலேருந்து ஃபெனாயில்லேருந்து எல்லாமே தயாரிச்சிருக்காரு. நத்திங் வாஸ் டூ ஸ்மால் ஃபார் தட் மேன். எல்லாத்தையுமே பார்த்து இது எப்படி தயாரிக்கிறது, இது வீட்டில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தேடல் இருந்திருக்கு. ஸோ ஐ ட்ரூலி பிலீவ் இன் கிரியேஷன் பேஸ்ட் எஜுகேஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது தான் வந்து எஜுகேஷன் ட்ரூவாக வரும். நம்ம புக்கை வச்சு படிக்கிறதுலேருந்து வராது. அப்போ போய் நீ இதை படி அடப்படி நம்ம சொல்ல வேண்டாம். நம்மளோட வேலை பேரண்ட்ஸாக பசங்களுக்கு என்னென்னா அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த கிரியேஷன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். மற்றது எல்லாமே பசங்க பண்ணிடுவாங்க. பசங்க கூட உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதோ இல்லை எது சொல்லிக் கொடுக்குறதோ நம்ம வேலை கிடையாது. ஏன்னா அது அவங்களோட வேலை. அந்த ஸ்பார்க் அது மட்டும்தான் நம்மளோட வேலைங்க. திஸ் இஸ் சம்திங் தட் சின்னி கிருஷ்ணன் கிட்டே something that I have learned. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் போய் அமெரிக்காலாம் போய் படிச்சுட்டு வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணலான்னு வந்தோம். ஸ்கூல்லாம் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு, அமெரிக்கா போயிட்டு அங்கேயும் போய் ஹார்வர்டில் மாஸ்டர்ஸ் இன் எஜுகேஷன் பண்ணிவிட்டு ஹார்வர்ட்லேயே வந்து எங்கள் கம்பெனியை இன்க்யூபேட் பண்ணி எங்கள் கம்பெனி வந்து பெரும்பாலும் டீச்சர்ஸ்க்கு வந்து ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்தியா வந்து அந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க, இந்தியாவிலலாம் பிஸ்னஸ்லாம் நேர் வழியெல்லாம் பண்ண முடியாதுங்க, இப்படி தான் பண்ணி ஆகணும், நீங்கள் வந்து இப்படியே நேர் வழியில் போகணுன்னு சொன்னீங்கன்னா பெருசாக ஒன்றும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. என்னோடய ஃபேமிலியில் எங்களோட எக்ஸாம்பிள்ஸ், அதாவது நேர் வழியில் போனால் கூட எவ்வளோ வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்கோ அவ்வளவும் வளரலாம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கண்ணுக்கு முன்னாடி இருந்ததுனால எனக்கு யார் எத்தனை பேர் வந்து சொன்னாலும் எனக்கு தெரியும் இது கிடையாது வழி. there is a way to do it fair and square. பிஸ்னஸை ஃபேர் அண்ட் ஸ்கொயராக பண்ணலாம். அதே மாதிரி உங்ககிட்ட யார் வந்து சொன்னாலும் சரி, இன்றைக்கி பிஸ்னஸ் வந்து நேர் வழியில் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மேடையில் இருக்க எல்லாருமே உங்களுக்கு வந்து they are examples and they stand for that, each and every one of them. ஸோ இதில் வந்து நான் இன்னொரு விஷயம் வந்து சுஜித் சார் சொன்னார், உங்கள் ஃபேமிலிக்கிட்டேருந்து என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கற்றுப்பாங்கன்னு. இதே விஷயத்தை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து நம்ம அட்வைஸ் பண்ண கேட்க மாட்டாங்க. நம்மளே சம்யுக்தாவே சொன்னாங்க, எங்கள் அம்மா சொல்கிறது நான் கேட்குறதில்ல. யாருமே பசங்க நம்ம அட்வைஸ் பண்ணாலே கேட்க மாட்டாங்க. பசங்க என்ன கேட்பாங்கன்னா, children don't listen to what we say. Children are keenly watching what you do. எங்களுக்கு ஒரு நாள் சொன்னதில்லை பிஸ்னஸை நேர்மையாக பண்ணணும்னு, ஒரு நாளுமே யாருமே சொன்னது கிடையாது. எங்கள் அப்பா அம்மா சொன்னது கிடையாது, எங்கள் அங்கிள்ஸ் யாருமே சொன்னது கிடையாது. that is what they did and that is what we learned. ஏதாவது ஒன்று பசங்க கற்றுக்கணும்னு நினச்சோன்னா வாய் வழியாக சொல்லாமல் அதை நம்ம நடந்து காமிச்சிக்கிட்டாலே போதும். I think that is something, that is the greatest gift I got from my parents. That's the greatest gift I've got from my uncles. It has always given me the strength to do the right thing every single time. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா I also want to add one more thing. CK ஃபேமிலியில் டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ் இருக்காங்க. ஒரு ஜெனரேஷனும் டிஃப்ரெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். பட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பணிவு இருக்கும். இதுக்கு முன்னாடி எங்கள் பேசிட்டு போன எங்கள் அக்கா வந்து 118 கோடினாங்க, பட் 180 கோடி மக்களை டச் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் 180 crore பீப்புளை டச் பண்ணியிருக்காங்க. அவங்க 180 கோடி மக்களை வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு சர்வசாதாரணமாக உட்காந்துருப்பாங்க அவங்க. அது மாதிரி அந்த பணிவுன்றது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. இட் இஸ் சம்திங் தட் சில்ட்ரன் இம்பைப், இட்ஸ் சம்திங் தட் சில்ட்ரன் லேர்ன். ஸோ இதோட ஃபைனலாக அவர் சொன்னார், நான் மைக்ரோ ஸ்கூலிங் பண்ணுறேன் அப்படின்னு. நான் படிக்கும் போது எங்கள் அம்மா ஆரம்பித்த ஸ்கூல் ரொம்ப சின்னதுன்னா என் கிளாஸில் 5 பேர் தான் இருந்தாங்க. வைஸ் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே நமக்கு தேவையான அட்டென்ஷன், ரெக்கக்னிஷன், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாகி போய் தேட மாட்டோம். அதை நம்ம பண்ணுற ஒரு வேலையும் எதுக்காக பண்ணுறோம், நம்ம எதுக்கு வீடு கட்டுறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து வீடு கட்டிட்டாங்க நானும் வீடு கட்டணும், இல்லை அவங்க பையன் அமெரிக்கா போயிட்டான் என் பையன் அமெரிக்கா போகணும், கம்பேரிசன்லேயே வாழ்க்கை முடிஞ்சிடும். சின்ன வயசில் அட்டென்ஷன், லவ், ரெக்கக்னிஷன் கிடச்சிருச்சுன்னா why we do what we do will be very strong. நம்ம ஏன் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆகிடும். அது சின்ன வயசுலேயே அந்த கப்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணிட்டா நம்மளோட பசங்க வில் ஹாவ் தட் ஃப்ரீடம் டு சூஸ் வாட் தே டூ. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற வாழ்க்கை இல்லாமல் நமக்காக என்ன வாழ்க்கை வாழணுமோ அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த ஃப்ரீடம் கிடைக்கும்.
என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஹோம் ஸ்கூலிங் போயிட்டு இருக்காங்க. இப்போ வெளிநாட்டிலையும் சரி நகரத்துலையும் சரி ஹோம் ஸ்கூலிங்னு பார்த்தீங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல, வீட்டிலே வச்சு என்ன கற்றுக்கணுமோ வீட்டிலே கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் ஸ்கூல்ஸ் வில் பி ஸ்மால், ஃப்யூச்சரில் ஸ்கூல்ஸ் வில் பி வெரி ஒரு 4 தெருக்கு ஒரு ரொம்ப 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 நல்ல ஸ்கூல் இருக்கும். ஐ ஃபீல் தட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஹேவ் டு க்ரோ. யாருக்காவது ஸ்கூல் மைக்ரோ ஸ்கூலிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு யாராவது ஆசை இருந்ததுன்னா ப்ளீஸ் ரீச் மீ அவுட். ஐட் பி ஹாப்பி அண்ட் கிளாட் டு டாக் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். சத்தியமாக ஒரு ஆளுக்கும் இந்த குரலுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா ஆங்கிலத்தை சொல்லுவாங்க பாக்கெட் சைஸ் டைனமோ அப்படின்னு. சரவெடி. ஓகே, ஃப்ராங்க்லி பிரில்லியன்ட் இன்சைட்ஸ். நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஃபார் பவி ரமணிசங்கர். அவங்க தாத்தாவில் ஆரம்பித்து அதை எப்படி பியூட்டிஃபுல்லாக எஜுகேஷனுக்கு ரிலேட் பண்ணாங்க பாருங்கள். ஃபாதர் வாஸ் த மோஸ்ட் க்யூரியஸ் மேன் தட் வி எவர் நியூ. அவங்க தாத்தா. ஸோ அந்த க்யூரியாசிட்டி குழந்தைங்களுக்கு இருக்கணும், மைக்ரோ ஸ்கூலிங்கில் அதை கொண்டு வரணும். அந்தமாரி ஒரு 3 விஷயம் சொன்னாங்க. அட்டென்ஷன், ரெக்கக்னிஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது நம்ம குழந்தைங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுதான் பெஸ்ட் ஸ்கூலிங். ஒரு டாக்டர், தப்பான டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சில டைம் உயிர் போயிடும். பட் சில டைம் நீங்கள் லக்கியாக இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு டாக்டர்கிட்ட போயிடலாம். இப்போ நாங்கள் இருக்கிற சாஃப்ட்வேரில் தப்பான கோடு எழுதுனா அதை டெஸ்டிங்கில் யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு தப்பான ஆசிரியர்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆசிரியர் அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷனே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க சொன்னாங்க பாருங்கள், ஃபியூச்சர் இஸ் அபவுட் மைக்ரோ ஸ்கூல்ஸ். நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும் பக்கத்தில், பட் ஃபியூச்சர் அங்கே தான் இருக்குன்றதை அந்த ஹார்வர்டில் படித்த அந்த மாஸ்டர்ஸ் இட் செல்ஃப் இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் அதை பியூட்டிஃபுல்லாக லிங்க் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸ் மாடலாக போட்டு அண்ட் ஸ்டார்டிங் இன் கடலூர். மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பவி ஃபார் வாட் யூஆர் டூயிங். நம்மளாம் அந்த அட்வைஸ் கேட்டே வளர்ந்த ஜென்ரேஷனா. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு, பா நம்மளுக்கெல்லாம் எதுக்குப்பா பிஸ்னஸ்ஸு, நம்ம குடும்பத்தில் யாருமே பிஸ்னஸ் பண்ணதில்லைப்பா, ஏதோ போனோமா கஷ்டப்பட்டு படி, ஒரு லோன் எடு, அந்த லோனுக்காக ஒரு இடத்துல வேலை செய், சாகிற வரைக்கும் அந்த லோனை கட்டி அப்புறம் ஒரு வீடு வச்சுக்கோ, ரிட்டையர் ஆன பிறகு நம்ம பசங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். நான்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்றது இல்லாமல் இந்த மாதிரி குடும்பத்தை அந்த கேள்வி கேட்கறது நியாயம் தானே. உங்களுக்கு என்ன அட்வைஸ் கிடைக்கும்? சூப்பராக சொன்னாங்க பாருங்கள். எங்கள் வீட்டில் யாரும் அட்வைஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த கேள்வியை இவங்க சிகே சார்கிட்டையும் சிகேஆர்கிட்டையும் நான் கேட்டேன். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, சார் இப்போ தம்பி ஏதோ சொதப்புறாரு, நீங்கள் எதாவது அட்வைஸ் கொடுப்பீங்களா அப்படின்னாரு. ரொம்ப அழகாக பதில் சொன்னார். கொடுப்பேன், ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னாரு. அட்வைஸ்லாம் கொடுத்துப்போம் மாற்றி மாற்றி, ஆனால் யார் பேச்சு கேட்டுக்க மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா தே சி டூயிங் திங்ஸ். ரிஸ்க் எடுக்கிறது எப்படின்னா, இப்படி ஒரு ஃபேமிலியை நினச்சி பாருங்கள். இப்போ பவிக்கு வந்து அட்வைஸ் வேணும் அப்படின்னா அவங்க அம்மா கொடுக்கலாம், அவங்க பெரியம்மா கொடுக்கலாம், ஒரு 3-4 மாமா வச்சுருக்காங்க அவங்க கொடுக்கலாம். அண்ட் தே சி திங்ஸ். சிகேஆர் சார் பண்ண சக்ஸஸ் ஸ்டோரிஸை பார்க்கலாம், சிகேகேயோட ஃபெயிலியர்லேருந்து சக்ஸஸ்லேருந்து கற்றுக்கலாம். ஸோ அதுதான் அந்த பியூட்டி. அதனால் நம்மளுக்கும் பவியோட ஸ்பீச்லேருந்து நான் எடுத்துக்கிட்ட மெசேஜ், நம்ம பசங்க நல்லா வரணும்னா லெட்ஸ் பி ரோல் மாடல்ஸ். புக்கு படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நைட்டு நீங்கள் புக்கு படிச்சுட்டு படுத்தீங்கன்னா குழந்தைங்க அது பார்க்கும். நம்மளும் ரீல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதே தான் நம்ம குழந்தையும் பார்க்கும் அப்படின்றதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் பேரண்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் பேசுகிற மாதிரி இருந்தது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகே, பவி ரமணிசங்கர். இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, இஃப் யூ டூ வாட் யூ ஹவ் பீன் டூயிங் யூ வில் கெட் வாட் யூ ஆல்வேஸ் காட். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு லெவலுக்கு மேலே சட்டியில் இருக்கிறது தான் ஆப்பையில் வரும். அப்போ சட்டியை நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ நான் எடுத்த ஒரு ஆயுதம் பார்த்தீங்கன்னா, படிப்பு வராது, அவ்வளோ சரியாக இருக்காது, இங்கிலீஷ் சரியாக வராது, இருந்தாலும் காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில். தேடுவதை நிறுத்துங்க, தேர்ந்தெடுத்து மகிழுங்கள்.